என் பேர் ஜம்புநாதன். கோவில் கமிட்டியில் நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இந்த காலனியில் 40 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கேன். இந்த கோவில் வந்து 2007 ஒரு சின்ன இடமா இருந்தது. அதை வந்து நம்ம ஒரு கட்டிட்டு கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு 2019 மீண்டும் ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணோம். ஸோ இந்த நிறையா நம்ம காலனி மாத்திரம் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்க காலனிகள் நிறையா பேருடைய அனுபவங்களை வந்து சொல்லுவாங்க. அவங்க எப்படி ஏதாவது ஒரு ஒரு ரிக்வஸ்ட் வச்சு ஒரு பிரார்த்தனை வச்சு நடந்ததுன்னா வந்து எங்களுக்கு இது நடந்துச்சுன்னு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த காலனி பிள்ளையார் வந்ததுக்கப்புறம் அதுக்காக என்ன பண்ணால் அந்த கூட்டங்களும் நிறையா வந்ததுக்கப்புறம் 19 நல்லா கம்ப்ளீட்டாக பில்டிங்கை மேலே ஒரு 5 அடி தூக்கிட்டோம். இடித்து கட்டுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த ஒரிஜினல் பில்டிங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு பண்ணிட்டு இந்த சன்னிதானங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக்கினோம். இப்போ முதல்ல பிள்ளையார் மாத்திரம் தான் பிரதானமாக இருந்தது. அதுக்கப்புறம் நவகிரகங்க, அப்புறம் சிவன் அந்த 19 வந்து 2019 சிவனும் பார்வதியும் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பாள் நம்ம திருக்கடையூர் பார்த்துருப்பீங்க. அதே அபிராமி அம்பாள் சமேத அமிர்தகடேஸ்வரருடைய சன்னதி எல்லாரும் வேணும் அப்படின்னாங்க. சரின்னு அவங்களுக்கு வந்து அதையும் ஆசையை பூர்த்தி பண்ணோம். அப்புறம் பிறகு தட்சிணாமூர்த்தி சன்னதியும் வந்தது. அதனால் சிறுக சிறுக பிள்ளையாரில் ஆரம்பித்து குபேர கணபதி. ஆனால் அந்த குபேர கணபதி விக்கிரகம் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் தேடி அலைஞ்சோம், போகாத இடம் கிடையாது. எங்கெங்கெல்லாமோ போனோம், காஞ்சிபுரம் போனோம், எல்லா இடத்துக்கும் போனோம். போய் கிடைக்கல. ஒரு எதேச்சியாக ஒருத்தர் சொன்னார், ஒரு பிள்ளையார் இருக்கார் ஒரு ஷோரூமில் ஒரு இதில் கடையில் அப்படின்னாரு. சரி நாங்கள் போனோம். அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம். ஆல்ரெடி யாரோ பேர் சுவட்டி அந்த பிள்ளையார் வாங்கிட்டு போகிறதுக்கு வரல. குபேர் இது என்ன பேருன்னு கேட்டோம். குபேர கணபதி. நாங்கள் ஆஹா இருக்கட்டும், இந்த கலியுகத்தில் எல்லாரும் பணம் கஷ்டப்படுறதுக்கு குபேர கணபதிங்கிறது வந்து நல்ல பேராக இருக்குது. அது அவராக அமைச்சுக்கிட்டது. இப்போ நாங்கள் வந்து மொத்தம் 32 விதமான கணபதியோட பேர்கள் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். ராஜ கணபதி, உச்சிஷ்ட கணபதி, கல்யாண கணபதி, அது மாதிரி சக்தி கணபதி, நத்தன கணபதினு இருக்கும். எங்களுக்கு அமைஞ்சது குபேர கணபதி. அது நீங்கள் வந்து இதெல்லாம் நான் சொல்கிறது அவ்வளோ சத்திய வாக்கு. அந்த சுவாமி இங்கே வந்து எழுந்து அருளினதுக்கு அப்புறம் எத்தனையோ எங்களுக்கு வந்து மக்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்தது, வியாதிகள் தீர்ந்தது. பணம் ஒரு டீச்சர் வந்து திண்டிவனத்தில் 17 லட்சம் ரூபா கேஷ் இது செக்கு. திண்டிவனத்துலேருந்து டீச்சர் ரிட்டையர் ஆகிட்டு வராங்க. இங்கே வந்து ஆட்டோவில் இறங்கரிச்சே போயிட்டாங்க. 8000 ரூபா கேஷ் கிராஜுவிட்டி என்னமோ வச்சுட்டு இறங்கிட்டாங்க. இதில் அடுத்த காலனியில். அப்புறம் வந்து மறுநாளைக்கு இங்கே வந்து வந்தபோது நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம். இந்த மாதிரி சொன்னானே, கவலைப்படாதீங்க, குபேர கணபதி உங்களுக்கு நம்ம வந்து அவர்கிட்ட வேணுன்ட்டீங்க நடக்கும்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மறுநாள் காலையில் அதே ஆட்டோ அந்த 12,000 ரூபா பணம், அந்த 20 லட்சம் ரூபா செக்கு, அவங்க அந்த அம்மா கொடுத்த எல்லா மரியாதை பொருட்கள் எல்லாத்தையும். அதிலிருந்து எத்தனையோ பேர் நோய் வாய்க்கப்பட்டு எத்தனையோ பேருக்கு அது வந்து நல்ல ஒரு இந்த இடம். அப்பேற்பட்ட ஒரு அதுவும் தெற்கு பார்த்த கணபதி வந்து ரொம்ப விசேஷம். தட்சிணாமூர்த்தி தான் இருப்பாங்க. தெற்கு பார்த்த குபேர கணபதி ரொம்ப விசேஷமானது. இது வரைக்கும் எல்லா ஃபெஸ்டிவலும் விடாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். சங்கட சதுர்த்தி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ முருகன் சன்னதி வந்ததுனால பூசம், அதுக்கு ஆஞ்சநேயர் வந்ததுனால அனுமன் ஜெயந்தி, ஒன்றும் பண்டிகைகள் விடுறதில்ல. நல்ல பக்தர்கள் கூட்டம் வருது. எப்போது நம்ம நிதி உதவி கேட்டால் கூட அவங்க இப்போ சமீபத்தில் கவச்சம் பண்ணோம், வெள்ளி கவச்சம் பண்ணோம், கிட்டத்தட்ட 2.5 கிலோ. அந்த ஒரு நந்தி பகவானுக்கு முதல்ல தான் கவச்சம் இல்லாமல் இருந்தது. அது நெடுநாளே எங்களுக்கு ஒரு ஆசை, சரி அது பண்ணணும் அப்படின்னு. எங்கே இருந்தாலும் அந்த எல்லா ஜனங்கள் வந்து பக்தர்கள் வந்து பணம் கொடுத்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகும். ஒரு கவச்சம் 2.5 கிலோ பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆகும். டிஆர்டிலாம் முடியாதுட்டாங்க. நல்ல வேலையாக ஒரே வாரத்தில் அவருடைய இல்லை கடவுளுடைய சங்கல்பம். பணம் இருக்கலாம், சங்கல்பம் வந்து கடவுளுடைய அனுகிரகம். அது மாதிரி இந்த தலம் வந்து நிஜமாவே நிறைய பேருக்கு ஒரு அருளிய ஒரு தலம். இதிலெல்லாம் நாங்கள் ஒரு சின்ன ஒரு எளிமையாக எங்களுடைய ஏதோ நாங்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கோம். பக்தர்களுடைய ஆதரவு இருக்குது.